உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டேலண்ட் இல்லன்னா கூட சர்வை பண்ணிரலாம். ஆனா, மென்டல் ஸ்ட்ரென்த்ன்னு ஒண்ணு இல்லாம போயிருச்சுன்னா, எவ்ளோ டேலண்ட் இருந்தாலும் லைஃப்ல நிக்க கூட முடியாது. மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு இம்பார்ட்டன்ட்டா என்ன வேணும்? ஃபோக்கஸ். ஆனா, இந்த உலகத்துல நம்ம சுத்தி இருக்கிறது எல்லாமே என்னது? வெறும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மட்டும் தான். மொபைலு, நோட்டிஃபிகேஷன், அடுத்தவங்களோட ஒப்பீனியன் இந்த மாரி எட்செட்ரா, எட்செட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இதெல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கு? நம்ம கிட்ட இருந்து நம்மளோட ஃபோக்கஸ திருடிட்டு இருக்கு. இந்த மாரி எவ்ளோ டிஸ்ட்ராக்ஷன் நம்மள சுத்தி இருந்தாலும், நம்ம கிட்ட மென்டல் ஸ்ட்ரென்த்ன்னு ஒண்ணு இருந்தா மட்டும் தான், இத்தன நாய்ஸ்க்கு நடுவுலயும் நம்மளால கான்ஃபிடென்ட்டா வொர்க் பண்ண முடியும். ஃபோக்கஸ்ங்கிறது வெறும் மோட்டிவேஷன் மட்டும் கிடையாது. இட்ஸ் அ டிசிப்ளின். நமக்கு அந்த வொர்க்க பண்றதுக்கு மூட் இருக்கோ இல்லையோ, அந்த வேலை ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கணும். நம்மள நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்க ரொம்ப பெரிய தப்பான விஷயம் என்னன்னா, மென்டல் ஸ்ட்ரென்த்ங்கிறது பொறக்கும்போதே வந்துருங்கிறது. இதுதான் உண்மைன்னு நீங்களும் நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேற மாரி ஒரு சீக்ரெட்ட சொல்லப் போறேன். இப்போ நான் சொல்லப் போறது ரொம்ப சாதாரண குட்டி குட்டி ஹேபிட்ஸ் தான். பட் ஜஸ்ட் 21 டேஸ்ல உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்த டாப் 1% பீப்பிள் மாரி ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்தும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம எல்லாரும் இந்த டெசிஷன் மேக்கிங்ங்கிற விஷயத்த நெறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். நம்ம லைஃப்ல எல்லாமே டெசிஷன் தான். ஒரு இடத்துல இருக்கணுமா இல்லையா? ஒரு விஷயத்த ட்ரை பண்ணணுமா இல்ல குவிட் பண்ணணுமா? ஃபியர்ங்கிற ஒரு விஷயத்துக்கு இடம் குடுக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் நம்ம டெசிஷன மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த டெசிஷனே எத நம்பி இருக்கு தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற மென்டல் ஸ்ட்ரென்த்த மட்டும் வச்சு தான். நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் டெசிஷன் ரொம்ப கிளாரிட்டியா எடுக்க முடியும். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே பயம்ங்கிற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யும். ஆனா, எவ்வளோதான் பயம் இருந்தாலும் ஸ்ட்ராங்கா டெசிஷன் எடுக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எதனால வரும்? மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்தா மட்டும் தான் வரும். ரைட்டான டெசிஷனுங்கிறது எப்பவுமே அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். பட் அதுதான் ரொம்ப கரெக்ட்டாவும் இருக்கும். சரி, இந்த இமோஷனல் கண்ட்ரோல்ன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம எல்லாருக்குமே ஆங்கர், ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன், ஆங்சைட்டி, ட்ராமான்னு சொல்லி இது எல்லாமே இருக்க தான் செய்யும். நான் இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு விஷயம், இதெல்லாம் நம்மள கண்ட்ரோல் பண்ணுதா? இல்ல நம்ம இத கண்ட்ரோல் பண்ண போறோமாங்கிறது தான். மென்டல் ஸ்ட்ரென்த்ங்கிறது இமோஷன்ஸ கில் பண்றது கிடையாது. நமக்கு எந்த மாதிரியான இமோஷன்ஸா இருந்தாலும் அத ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பேர் தான் ப்ராப்பரான மென்டல் ஸ்ட்ரென்த். சோ இனிமேல் யார் எவ்ளோ ட்ரிகர் பண்ணாலும் ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ண பழகுங்க. நாம எல்லாரும் இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்ன்னு சொல்லி பேசும்போது நெறைய மித்ஸ கேள்விப்பட்டிருப்போம். அதுல காமனான மித்ஸ நானும் சொல்றேன். நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையாங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மள்ல நெறைய பேர் மென்டல் ஸ்ட்ரென்த்ங்கிறது ஏதோ ஒரு ஷார்ட்கட் இல்லன்னா ஏதோ கிஃப்ட் அப்படின்னு தானே நெனச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது கிடையவே கிடையாது. இதுல இனி ஒரு ஃபன்னியான விஷயம் என்னன்னா, மென்டல் ஸ்ட்ரென்த்ங்கிறது பை பர்த்லயே நம்ம எல்லாருக்கும் வந்துரும்னு நெனைக்கிறது. ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே பொறக்கும்போது அவ்ளோ ஸ்ட்ராங்கா பொறக்கிறதே கிடையாது. இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்ங்கிறது எப்போ டெவலப் ஆகும் தெரியுமா? நம்ம ஃபியர், ஃபெயிலியர்ன்னு சொல்லிட்டு இந்த மாரி நெறைய ரிஜெக்ஷன ஃபேஸ் பண்ணும்போது தான். லைஃப் நம்மள எந்த அளவுக்கு புரட்டி போட்டு அடிச்சாலும், திரும்பி எந்திரிச்சு நிக்கிறதுக்கு பேரு தான் ஸ்ட்ரென்த். மென்டல் ஸ்ட்ரென்த் இஸ் ட்ரெயின்ட் நாட் இன்ஹெரிட்டட். அடுத்து நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்ன? ஸ்ட்ராங்கான பீப்புளுக்கு இமோஷன்ஸ் இருக்காது. அவங்களுக்கு இமோஷனல்ங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காதுன்னு நம்பிட்டு இருக்கிறது. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளே உடஞ்சு உட்காரும்போது யாராச்சும் நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க? நீ ஸ்ட்ராங்கான பர்சன்பா, நீ எல்லாம் அழக்கூடாதுன்னு சொல்லி. இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க தானே? எனக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங்கான பீப்புள் ஃபீலே பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிறதே ரொம்ப தப்பான விஷயம் அதுதான். ஸ்ட்ராங்கான பீப்புள் இமோஷனல் லெஸ்ஸா இருக்க மாட்டாங்க. இமோஷனலி கண்ட்ரோல்டா தான் இருப்பாங்க. அடுத்து நம்ம எல்லாருக்கும் பண்ற காமனான கிரிஞ்சான ரொம்ப பூமரான அட்வைஸ் என்ன? நிறைய புக் படி, மெடிடேஷன் பண்ணு, மென்டல் ஸ்ட்ரென்த் தானா வந்துரும் சொல்றது. புக்ஸ் படிக்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மெடிடேஷன் இது எல்லாத்தையும் உங்க மைண்டுக்கு ஒரு காம்னஸ் வேணா கொடுக்கும். ஆனா இது 2 மட்டும் போதுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மென்டல் ஸ்ட்ரென்த் எப்போ டெவலப் ஆகும் தெரியுமா? நீங்க ப்ராப்பரான ஆக்ஷன் எடுத்து அதுக்கேத்த மாதிரி நடக்கும்போது தான். ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட் ஜோனுங்கிற விஷயத்துல இருந்து வெளியே வாங்க. இது நான் எனக்கும் சேர்த்தே சொல்லிக்கிறேன். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம மைண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறும். புக்ஸ் லெசனை வேணா சொல்லி கொடுக்கும். பட் லைஃப் தான் ஆக்சுவல் டெஸ்டே நமக்கு வைக்கும். அடுத்த மித்து என்ன? நம்ம எல்லாருக்கும் சொல்றது, நம்ம எல்லாரும் கேள்விப்படுறது, மோட்டிவேஷன் இருந்தா போதும்பா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துடலாம்னு. சரி, இந்த மோட்டிவேஷன் எத்தனை நாள் இருக்கும்? யாராச்சும் ஒருத்தங்க நம்மள மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சாங் கேட்டு மோட்டிவேட் ஆவீங்க. யாராவது ஒருத்தவங்களோட ஸ்பீச்சை பார்த்து, இல்ல யாராச்சும் ஒருத்தவங்களோட லைஃபை பார்த்து மோட்டிவேட் ஆகும். இது எத்தனை நாள் நீங்க கண்டினியூ பண்ணுவீங்க? மோட்டிவேஷனுங்கிறது ஒரு ஃபீலிங் மட்டும்தான். பட் டிசிப்ளினுங்கிறது தான் ஒரு ஹேபிட். இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்ங்கிறது மோட்டிவேஷன் மேல இல்ல, கன்சிஸ்டன்சியை நம்பி தான் இருக்கு. ஒரு விஷயம் சொல்றேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங் மைண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் டிசிப்ளின், நாட் இன் மூட். சரி, இவ்ளோ சொல்றியே, இந்த மென்டல் ஸ்ட்ரென்த் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஜஸ்ட் 21 டேஸ்ல மாத்திர முடியும்னு சொன்னியே, அது எப்படின்னு தானே கேக்குறீங்க? சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த 21 டேஸ் எந்த மோட்டிவேஷனும் கிடையாது, எந்த மேஜிக்கும் கிடையாது. ஜஸ்ட் டெய்லி ஸ்மால் ஸ்மால் ஆக்ஷன்ஸ் தட் ரீவயர் யுவர் மைண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களோட இன்புட்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஃபர்ஸ்ட் 7 டேஸ் இந்த வீக்ல நம்மளோட கோலே இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்ங்கிற ஒரு விஷயத்தை டெவலப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மைண்டை கிளியரா வச்சுக்கிறது.
ஃபர்ஸ்ட் 1-2 டேஸ்க்கு டிஜிட்டல் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுங்க. நான் எப்பவுமே எல்லா வீடியோலையும் சொல்ல மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே ஃபோன் எடுக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மட்டும்தான். காலையில எந்திரிச்ச உடனே மொபைல் பார்க்கறத விட்டுட்டு நிறைய தண்ணி குடிங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க, சன்லைட்ல போய் நின்னுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்த பண்ணுங்க. ஈஸியா 30 மினிட்ஸ் சீக்கிரமா போயிடும். சரி, இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான மைண்டுங்கிறது உங்களோட இன்புட்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ஸ்டார்ட்டே ஆகும். அடுத்த 3rd and 4th டே ப்ராப்பரான டயட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நான் சொல்றது மென்டல் டயட். உங்கள சுத்தி இருக்கிற தேவையில்லாத நெகட்டிவிட்டி எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிருங்க. யாராச்சும் வந்து உங்ககிட்ட டாக்ஸிக்கா பேசுறாங்களா? இல்ல தேவையில்லாத நெறைய ஓவர் நியூஸ் எல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அத தள்ளியே வச்சுக்கலாம் நம்ம. இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து உங்களே கம்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, அத தயவு செஞ்சு விட்டுருங்க. இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண முடியாதுதான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும் தானே. பட் நம்மளோட மந்த்ராவே ஏதாவது ஒரு விஷயம் உங்களை ட்ரெயின் ஆக்குது அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்த 3 நாள்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஆன் எனி ஒன் ரூல். இந்த 3 நாள்லயும் ஏதாவது ஒரு டாஸ்க் அட் அ டைம்ல நீங்க பண்ணி முடிச்சிடணும். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலயே பேசுன மாதிரி மல்டி டாஸ்கிங்கிறது உண்மையாவே ஒரு ஃபேக்கான ப்ரொடக்டிவிட்டி தான். நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கும். ஆனா ரியாலிட்டியில இதெல்லாம் ஒத்து வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அடுத்த வீக்ல டிசிப்ளினை பில்ட் பண்ணுங்க. இந்த வீக்ல நம்மளோட கோலே நமக்கு அந்த ஒர்க்கை பண்றதுக்கு மூடு இருக்கோ இல்லையோ அந்த ஒர்க்கை நீங்க பண்றதுக்கு உங்களே நீங்க பழக்கப்படுத்தி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒரு நான் நெகோஷியபிள் ஹேபிட்னு சொல்லி வச்சு அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு 10 புஷ்அப்ஸ், 10 மினிட்ஸ் வாக், இந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம். குட்டி குட்டி விஷயத்துல இருந்து ஆரம்பிங்க, அதுவே போதும். அந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு நமக்கு மூடு இருக்கோ இல்லையோ ப்ராப்பரா அது ஒரு ஹேபிட்டா நம்ம கிட்ட அது மாறி இருக்கணும். நம்ம வீடியோஸை கண்டினியூஸா பார்த்துருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ், டிசிப்ளின் பில்ட்ஸ் தி கான்ஃபிடன்ஸ். நெக்ஸ்ட் 2 டேஸ்ல நீங்க ரியாக்ட் பண்றது கொஞ்சம் டிலே பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெய்லி லைஃப்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிற யாராச்சும் ஒருத்தங்க உங்களை அடிக்கடி வந்து ட்ரிகர் பண்றாங்க, டாக்ஸிசிட்டியை கொடுக்குறாங்க, அது எல்லாத்துக்கும் நான் ரியாக்ட் பண்ணியே பழகிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி பீப்புள் கிட்ட இருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் அதையும் தாண்டி அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கு ரியாக்ட் பண்றது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அதை பத்தி யோசிச்சு அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு செல்ஃப் டாக்குங்கிற ஒரு விஷயத்த பண்ணுங்க. உங்களை பத்தி பெருமையா நீங்களே யோசிச்சு வச்சிருக்கிறது, இல்ல நீங்க பண்ணணும்னு நினைக்கிறது, உங்களோட பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி எதுவா இருக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் கைண்டா உங்ககிட்டே நீங்க பேச ஆரம்பிங்க. 3rd வீக், இந்த வீக்ல நம்ம பண்ண போறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். பிகாஸ் இப்ப நம்ம பண்ண போறது ப்ரெஷர் ட்ரைனிங். உங்களுக்கு கஷ்டம்னு நினைக்கிற விஷயத்த மட்டும்தான் நீங்க இந்த வீக்ல பண்ணணும். டெய்லி ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுள் திங்க கண்டிப்பா பண்ணிருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா யார்கிட்டயாச்சும் சண்டை போட்டிருப்பீங்க, பேசணும்னு ரொம்ப நாள் யோசிச்சிருப்பீங்க, ஆனா பேசாமையே தானே வச்சிருப்போம். இந்த மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கால் எடுத்து பேசிடுங்க. ஏதாவது ஒரு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணாம வச்சிருப்போம், அந்த மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிங்க. இல்ல ஏதாவது ஒரு ஒர்க் அப்புறம் பண்ணலாம் சொல்லிட்டு தள்ளி போட்டு அது ரொம்ப வேகாவே மாறி இருக்கும். அப்படிப்பட்ட ஒர்க் எடுத்து பண்ணி முடிங்க. நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு சைலண்ட் டைம்ங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நோ ஃபோன், நோ மியூசிக், நோ பேக்ரவுண்ட் நாய்ஸ், எதுவுமே இல்லாம வெறும் நீங்க சைலண்டா மட்டும்தான் இருக்கணும். இதுக்கு பேரு மெடிடேஷன்லாம் நினைச்சிடாதீங்க. இது ஒரு மென்டல் கிளாரிட்டி ட்ரைனிங். 20th டே, இந்த டேல உட்காந்து உங்களை பத்தி நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. என்கிட்ட என்ன மாறி இருக்கு, நான் எந்த ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், இல்ல எந்த ஒரு விஷயத்த நான் ஃபெயில் ஆயிருக்கேன், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் அவேர்னஸ் தான் ரொம்ப பெரிய மென்டல் ஸ்ட்ரென்த்தை நம்ம கிட்ட கொடுக்கும். அண்ட் த ஃபைனல் டே, ஐடென்டிட்டி ஷிஃப்ட். இனிமேல் ஒரு லைனை மட்டும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஐ ஆம் த ஒன் ஹூ கீப்ஸ் டு ப்ராமிசஸ் டு மை செல்ஃப் அப்படிங்கிறது. பிகாஸ் இந்த டேல உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்க 21 டேஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்கிறது. இப்படி ஒரு பிலீஃப் தான் உங்களை அடுத்த லெவலுக்கே கொண்டு போகும். சரி, இந்த 21 டேஸ்ல லைஃப் பர்ஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கரான ஒரு பர்சனா மாறி இருப்பீங்க. ஸ்ட்ராங் மைண்டுன்னு ஒண்ணு நம்ம கிட்ட இருந்தா போதும், லைஃப் எவ்வளோ டிஃபிகல்ட்டா இருந்தாலும் நம்ம வாழ்ந்து காட்டிடலாம். பட் ஒரு விஷயம், ஸ்ட்ராங்கா மாறணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த ஸ்ட்ரென்த்தை கொண்டு வரதுக்காக ஆக்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அதை ஃபாலோ பண்ணிக்கும். என் சைட்ல இருந்தே ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நானும் எல்லாரும் மாதிரி காலையில எந்திரிச்சோடனே மொபைல் ஸ்க்ரால் பண்ணிட்டு யூடியூப் பார்த்துட்டு உங்களோட எல்லாரோட கமெண்ட்ஸை பார்த்துட்டு இந்த மாதிரி தான் இருந்தேன். ஆட்டோமேட்டிக்கா என்னோட மைண்ட் எப்படி மாறிச்சு, அடுத்தவங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்கு, என்னோட வீடியோஸ்க்கு ஏன் இவ்வளோ வியூஸ் போகவே இல்லை, அப்போ காலையில எந்திரிக்கும் போது என்னோட மைண்ட் எப்படி இருக்கும். எஸ், ஆஃப்கோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு. காலையில அலார்ம் அடிச்சா எடுத்து ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வந்து ரொம்ப நேரம் பீஸ்ஃபுல்லா ஒரு இடத்துல உட்காந்து அதை ரொம்ப ரசிச்சு குடிக்க ஆரம்பிச்சேன். இது கேட்க ஃபன்னியா இருந்தாலும் இது ரொம்ப நாள் நானே எனக்கு ஒரு ஹேபிட்டாவே பழக்கப்படுத்திட்டேன். நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியால தான் இருக்கும். பட் ஆனஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன், காலையில எந்திரிச்சோடனே இந்த மொபைல் கேஜெட்ஸ் எல்லாம் பார்க்காம அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன்.
உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு பீஸ்ஃபுல்னஸ் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாரி கம்ஃபர்ட் ஜோனுங்கிற ஒரு பிரச்சனையும் எனக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு. நான் ப்ராப்பரான வொர்க் டைமுக்கெல்லாம் அடாப்ட் ஆகாம, எனக்கு புடிச்ச மாரி வொர்க் பண்ணிட்டு, எனக்கு புடிச்ச பீப்பிள்ஸோட மட்டும் தான் இருப்பேன். இந்த ஒரு இடத்துல என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நெறைய விஷயத்த என்கிட்ட இருந்து நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா, சடனா லைஃப் வேற மாரி மாறும்போது, என்னால ஒரு சில விஷயத்துக்குள்ள அடாப்ட் ஆகவே முடியல. அது வொர்க் டைமிங், நம்ம சுத்தி இருக்கிற பீப்பிள்ஸ், பர்சனல் லைஃப், நம்மள சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர், நான் இருக்கிற இடம்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாவே ஒரு இடத்துல இருந்து பழகிட்டேன். பட் அன்கம்ஃபர்டபுள்ங்கிற ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணும்போது, எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பயமும் வர ஆரம்பிச்சுச்சு. பட் ஒரு உண்மைய சொல்லணும்னா, லைஃப் என்ன ஒரு இடத்துல டிமாண்ட் பண்ணுச்சு. அன்கம்ஃபர்டபுளான விஷயத்த நீ கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் நாஃபியான்னு. நானும் என்ன சுத்தி இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோன விட்டு வெளிய வந்தேன். எனக்கு புடிக்கவே இல்லனாலும், அவங்க கூட சேர்ந்து வொர்க் பண்ணவே புடிக்கலனாலும், அவங்க கூட சேர்ந்து நான் வொர்க் பண்ண ஆரம்பிச்சேன். பர்சனல் லைஃப்ல புடிக்காத பீப்பிள்ஸா இருந்தாலும், அத சகிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சேன். எனக்கு புடிக்காத இடத்துல இருந்தாலும், அத எனக்கு ஏத்த மாரி கொஞ்சம் மாத்திக்கவும் ஆரம்பிச்சேன். ஸ்டார்ட்டிங்ல இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. லக்கிலி லைஃப் டிமாண்ட்ஸ் நான் அந்த கம்ஃபர்ட் ஜோன விட்டு வெளிய வந்தேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பெர்சனாவும் மாறினேன். என்னோட லைஃப் லெசன்ல இருந்து நான் சொல்ல வரது, இது ஓவர் நைட்ல நடக்கல. இது ஒண்ணும் மேஜிக்கும் கிடையாது. சொல்லப்போனா, இது ஒண்ணும் அவ்ளோ பெரிய சக்சஸும் கிடையாது. ஜஸ்ட் டெய்லி நடக்கிற குட்டி குட்டி வின்ஸ் தான். ஆனா அது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. மென்டல் ஸ்ட்ரென்த்ங்கிற ஒரு விஷயம் டெவலப் ஆகுறது மோட்டிவேஷன் கோட்ஸ்ல கிடையாது. நம்ம ஃபேஸ் பண்ற டெய்லி லைஃப்ல அண்ட் சைலண்ட் சாய்ஸஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஹாப்பியா இருக்கணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, யூ டோன்ட் நீட் அ பெர்ஃபெக்ட் லைஃப். யூ ஜஸ்ட் நீட் அ ஸ்ட்ராங் மைண்ட் செட் மட்டும்தான். மைண்ட் செட்ட ப்ராப்பரா வச்சுக்கோங்க. டெய்லி காலையில எந்திரிக்கும்போது கொஞ்சம் காமா எந்திரிங்க. அது பண்ணாவே போதும். டெய்லி உங்களோட லைஃப் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். சில விஷயம் எவ்வளவு குட்டி குட்டியா இருந்தாலும் அத ஹேபிட்டா டெவலப் பண்ண ஆரம்பிங்க. மூடே இல்லனாலும் ஆக்ஷன் எடுங்க. சேலஞ்சஸ், டிஸ்கம்ஃபர்ட் இந்த மாரி எல்லா விஷயத்தையும் கடந்து வாங்க. அப்பதான் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகும். சில நல்ல விஷயம் பண்றது எவ்வளவு போரிங்கா இருந்தாலும் அதுக்கு நோ சொல்லிட்டு அந்த ஒர்க்க பண்ணி முடிச்சிருங்க. உங்களோட தாட்ட நீங்க அப்சர்வ் பண்ணாதான் உங்களோட ரியாக்ஷன கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாரி இந்த நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணவும் கத்துக்கோங்க. மோட்டிவேஷன்ங்கிற ஒரு விஷயம் லைஃப்ல வரும் போகும். பட் ட்ராக்கிங்ங்கிற ஒரு விஷயம் இருந்தா தான் கன்சிஸ்டன்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்மள ஃபாலோ பண்ணும். அண்ட் ஃபைனலா உங்களோட குட்டி குட்டி வின்ஸையும் நோட் பண்ணி என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிங்க. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி கனெக்ட் ஆச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மென்டல் ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.